நொய்டால வந்த வினய், உருவகேலி, 20 கிலோ வெயிட் லாஸ் இந்த மாதிரியா அன்பே வா சீரியல் நாயகன் விராட் அண்ட் நவீனா பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக சன் டிவி அன்பே வா சீரியல் மூலியமாக வருண் கேரக்டரில் பிரபலம் அடைந்தவர் தான் நடிகர் விராட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் தான் நவீனா அப்படிங்கிறவங்கள ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களை காதலித்து திருமணம் செஞ்சுருந்தார். இவங்களுடைய திருமண ஃபோட்டோக்கள் இணையத்தில் வெளியானதை தொடர்ந்து இவங்க இப்போ அதிகமான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வராங்க. நவீனாவுக்கு ஏற்கனவே 15 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கிற நிலையில் விராட் அவங்கள திருமணம் செஞ்சுருக்கிறது இப்போ அதிகமாக இணையத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் திருமணத்துக்கு அப்புறமா விராட் அண்ட் நவீனா தம்பதி பல விஷயங்களை பேட்டி ஒன்றில் வெளிப்படையாகவே ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதில் நவீனா பேசும்போது, நான் 18 வயசில் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு கவினையா அப்படிங்கிற பெண் குழந்தையும் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய முதல் திருமண வாழ்க்கை சரியாக அமையாததுனால விவாகரத்து பெற்று தனியாக என்னுடைய குழந்தைய நான் வளர்த்துட்டு வரேன். இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க. அப்போதான் விராட்டுக்கும் நவீனாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குது. 2 பேருமே ஆரம்பத்தில் நண்பர்களாக பழகிட்டு வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே ஒருத்தங்க பிடிச்சு போக திருமணமும் செஞ்சுக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. அது பற்றி விராட் பேசும்போது, விவாகரத்தான பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமான்னு எனக்கு தோணுச்சுன்னா போதும், வேற எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த மாதிரியா சொல்கிறாரு. அதை தொடர்ந்து பேசின நவீனா, நான் ஒருத்தரை அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டேன். விராட் அவருடைய அம்மா கிட்ட எங்கள் காதலை சொல்கிற வரைக்குமே நான் அவர் மேலே முழு நம்பிக்கை வைக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னுடைய கடந்த காலம்தான். என்னுடைய கடந்த காலத்தில் நான் நிறைய ஏமாற்றங்களை பார்த்து பழகுனதுனால யாரையும் சட்டுன்னு நம்புறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. இவரை திருமணம் செய்ய போறேன்னு சொன்னதுமே பலவிதமான கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிக்க போறியா, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, இந்த மாதிரியாயெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்பவே பிடிக்கும். கொரோனாவில் எங்கள் அப்பா தவறிட்டாங்க. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க அப்பாவை தானே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்கள் அப்பாவுடைய இழப்பை ஏற்றுக்கவே முடியலை. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன். அதுக்காக ஸ்டீராய்டும் எடுத்துக்கிட்டேன். அது ஒத்துக்காமல் உடல் எடை அதிகமாகிடுச்சு. என்னை பார்க்குற சிலர் நான் நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டதா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டதால குண்டாகலை. நான் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன். நான் ரொம்ப குண்டாயிட்டதுனால கல்யாண பேச்சு எழுந்தப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்போ கூட இவர், நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்காக நீ உடல் எடை குறைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை, இந்த மாதிரியா சொன்னார். ஆனால் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும்ல. ஸோ ஏற்கனவே நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பாயிண்ட் எடுத்து கொடுக்கணுமா, இந்த மாதிரியா நினச்சி தான் தீவிரமான உடல் எடையை குறைக்க ஆரம்பித்தேன். எங்கள் கல்யாணத்துக்காக நான் 20 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன், இந்த மாதிரியாகவும் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா விராட்டினுடைய மனைவி நவீனா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போது இவங்க கொடுத்த இந்த இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. ஸோ எனிவே இதுக்காக ஆக்சுவலாக திருமணமாகி விவாகரத்தான பெண்ணை வந்துட்டு திருமணம் செஞ்சதுனால இப்போ விராட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே வந்துட்டு குவிஞ்சிட்டு வருது. நிறைய பேர் அவரை பாராட்டுறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.